பிரைஸ் த லார்ட். எல்லா பெற்றோருக்குமே தன்னுடைய குழந்தைகளை குறித்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மீது வைப்பாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த நமது தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைக்கிற ஒரே எதிர்பார்ப்பு, சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள் என்பதுதான். கர்த்தர் சொல்கிறார், மார்க்கு 10:15-16, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் சிறு பிள்ளை போல் என்றால், ஒரு பிள்ளையுடைய மனதில் கள்ளம் கபடி இருக்காது. என்னதான் ஜெனரேஷன் மாறினாலும் இந்த நேரம் கோபப்பட்டால் கூட அடுத்த நேரம் ஓடி வந்து உங்களைத்தான் அணைத்து கொள்ளும். அந்த பிள்ளையோட தவறுக்காக ஒரு அடி கொடுத்தீங்கன்னா கூட அடித்த கையோடு உங்களை தான் கட்டிப்பிடித்து கொள்ளும். கூடி போனால் ஒரு நாள் இருக்குமா ஒரு குழந்தையோடைய கோபம், மறுநாள் சிரித்துக்கிட்டே உங்ககிட்ட தான் வரும். அந்த குழந்தையுடைய எல்லா தேவைகளையும் உங்ககிட்ட தான் அம்மா அம்மா அப்பா அப்பா என்று உங்கள் பின்னாடியே சுற்றும். ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் ஒரு குழந்தையை போல ஆண்டவரிடம் போய், ஏசப்பா உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளையைப் போல் என்னை ஏற்றுக்கொள், என்னுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள், நான் உன்னை அணைத்து கொள்வேன், உன்மேல் என் கை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சிறு பிள்ளையைப் போல் உங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க தயாரா? விசுவாசிங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. Have a blessed day. Jesus bless you.